தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி என்பவரின் மகனான 41 வயது மாரியப்பன் குவைத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். தீ விபத்து நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த அவர் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் சோகத்தில் கதறி அழுதனர். 3 மாதங்களுக்கு முன்பு சிவராத்திரி திருவிழாவுக்காக சொந்த ஊருக்கு வந்து சென்ற மாரியப்பனுடன் 3 நாட்களுக்கு முன்பு பேசியதாக அவரது தாய் கண்ணீர் மல்க கூறினார். என் மகனா முந்தா நாள் பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிருச்சான்னு கேட்டான். ஐயா இப்பதான் வெளியே இறங்குதாளேன்னு சொன்னேன். அது அப்பலையே போட்டோம்னா உறக்கம் போயிருமே சொன்னேன். இல்லம்மா நான் நாளை காலையில நான் உன போன் அடிக்க நீ இருமாண்ணா நேத்து போன் அடிக்கல என் தங்கம் போன் அடிக்கலன்னு நான் 4 தரம் போன் போட்டேன். போன் போய் எடுக்க மாட்டேங்க ரெண்டு ஆப்பாயிருச்சு. பள்ளி செல்லும் குழந்தைகளுடன் மாரியப்பனின் மனைவி நிற்கதியாய் தவித்து வருவதாக மாரியப்பனின் தாய் வேதனை தெரிவித்தார். இதேபோல 15 நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்ப இருந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்துரை என்பவர் தீ விபத்தில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதான சின்னத்துரை வேறு ஒருவர் கேட்டுக்கொண்டதால் தனது இரவு பணியை மாற்றிய சின்னத்துரை குடியிருப்பில் இருந்தபோது உயிரிழக்க நேர்ந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷிஃப்ட் மாற்றி வந்திருக்காப்புல. இல்லைன்னா இன்னும் டூட்டிக்கு போக வேண்டிய பையங்க அந்த பையன். 2வது இன்னும் 5 நாள்ல ஊருக்கு வர வேண்டிய பையங்க. குவைத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த 48 வயதான சிவசங்கர் கடந்த ஏப்ரல் மாதம் சென்ற நிலையில் தற்பொழுது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனால் இவரது மனைவி ஹேமகுமாரி துக்கம் தாழாமல் கதறி விடுதார். அவர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் அவ்வளோ வீக்கான மனுஷன் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். அவரை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதேபோல தஞ்சை மாவட்டம் பேராவூரணியை அடுத்த ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த மனோகர் லதா தம்பதியின் மகன் புனாஃப் ரிச்சர்ட் ராய் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்த 28 வயதான புனாஃப் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதிதாக கட்டிய தனது வீட்டின் புதுமனை புகு விழாவுக்காக வந்து சென்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு குவைத்தில் பல்பொருள் அங்காடியில் பணியாற்றி வந்தார். 26 ஆண்டு காலம் குடும்பத்திற்காக அவர்களை விட்டு கண்காணாத இடத்திற்கு சென்று உழைத்த ராமு ஓரிரு நாளில் ஊர் திரும்பி குடும்பத்துடன் இருக்க வேண்டிய நேரத்தில் தற்போது அவர் உடல் மட்டும் வர இருப்பது குடும்பத்தினரை கலங்கச் செய்துள்ளது. எங்க அப்பா கருப்பண்ணன் ராமா, அவர் 26 வருஷமா குவைத்தில் இருக்காங்க. ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு விசா. அவங்க கிளம்புறதுக்காண்டி இருந்தது. இந்த கோர சம்பவம் நடக்கணும்னு நானும் கனவுல பார்க்கல, அவரும் கனவுல பார்த்துருக்க மாட்டார். குவைத்தில் நடந்த தீ விபத்தில் சிக்கி திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டையைச் சேர்ந்தவர் எபினேசர் தனலட்சுமி தம்பதியின் மகனான ராஜு உயிரிழந்தார். 54 வயதான ராஜுவிற்கு மனைவி, 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர். ராஜு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த 37 வயதான முகமது ஷெரீப் NBTC நிறுவனத்தில் போர்மேனாக கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்.